السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة عادل عند سلطان جائر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரர்களும் பெருங்கருணையும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட பெருவாழ்வையும் மருத்துவமனையின் சிரமங்கள் செலவினங்கள் அற்ற வாழ்வையும் நம்மையும் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹுவின் திரு ஆலைமாம் காபத்துல்லா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதத்திற்குரிய ரவுலா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்திட குடும்பத்துடன் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு நாம் பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே காலமடக்கும் நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, வாழ்க்கை ஒரு போராட்டம். அதில் வாழ்ந்துதான் பார்க்கணும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், சிலருக்கு வேறு சிலருக்கு தொழில் ரீதியாக இருக்கலாம், வேறு சிலருக்கு தான் சார்ந்த பொறுப்புகளில் இருக்கிற போராட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் போராட்டத்துடன் தான் வாழ்க்கை. அப்படி இருந்தால்தான் வாழ்வும் ஒரு ரசனைக்கு உட்பட்டதாக அமையும். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு, நீதியின் குரலாக ஓங்கி ஒலிப்பதற்கு, அழுச்சாட்டியங்களையும் அட்டுழியங்களையும் எதிர்த்து களம் காணுவதற்கு, அந்த போராட்ட களத்திற்கு வரக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், அடைமொழி வைக்கிறான். ஃபீ சபீலில்லாவுக்கு வந்தவர்கள் என்கிறான். அல்லாவின் பாதைக்கு சொந்தக்காரர்கள், அல்லாவின் பாதையில் இருப்பவர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீதுகளிலே இப்படி சொல்லியிருப்பதாக திருமிதி போன்ற நூட்களிலே பதிவாக இருக்கிறது. மிகச்சிறந்த போராட்டம் எது, மிகச்சிறந்த ஜிஹாத் எது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தும் பொழுது சொன்னார்கள்: கலிமத்து ஆதிலின் இன்த சுல்தானின் ஜாயிரின். அக்கிரமம் புரியக்கூடிய, அநியாயங்களின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக, அந்த அரசாளர்களுக்கு எதிராக நீதியின் குரலாய், நேர்மையின் குரலாய் ஒலிக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதுதான் போராட்டங்களிலேயே மிகச் சிறப்பானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நமக்கு போராட்டம் என்றால் பொதுவாகவே
ஆண்கள் களத்திற்கு போவதும் போரிடுவதும் ஆயுதங்கள் ஏந்துவதும் இரத்தங்கள் சிந்துவதும் இப்படியே நாம் பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெண்களும் ஒரு மிகச்சிறந்த போராளிகள் தான். அவர்களின் இயற்கையே போராட்ட குணம். பெண்களின் இயற்கையே போராட்ட குணம். எனவேதான் உயிரோடு அவர்கள் போராடுகிறார்கள். ஒவ்வொரு கருவையும் சுமந்து அதை பெற்றெடுக்கிற நேரத்தில் வாழ்வா மரணமா என்ற போராட்டம் அது. அதையும் வென்று அவர்கள் மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, ஒரு குடும்பத்தினுடைய வாரிசை இந்த உலகத்திற்கு தருகிறார்கள் என்றால் அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. எனவேதான் அதை அங்கீகரிக்கும் விதமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் கருவுற்று அதை சுமந்து பெற்றெடுக்கிறாளோ இந்த 10 மாத காலம் என்பது அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டமும் சிரமங்களும் நிறைந்தது. ஆனால் அதை அவள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறாள். அதை ஒரு சுகமாக அவள் நினைத்து சுமக்கிறாள். எனவே அல்லாஹ் அவளுக்கு தரக்கூடிய கூலி என்னவென்றால், பகலெல்லாம் நோன்பு நோட்டு நன்மையையும் இரவெல்லாம் இறைவனை நின்று வணங்கிய நன்மையையும் அல்லாஹ் தருகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அந்த போராட்டத்தோடு சிரமத்தோடு அவள் ஜெயித்து வருவதினாலே அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதி அது. இந்த வரிசையில் பார்த்தால் பெண்களினுடைய இயற்கை தன்மையாக போராட்ட குணம் இருக்கிறது. எத்தனையோ நல்லோர்கள், குறிப்பாக சமூகத்திலே முன்மாதிரியான பெண்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் கடுமையான முறையிலே நீதியை நிலைநிறுத்த போராடி இருக்கிறார்கள். அசத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். அழுச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் கண்டு ஒதுங்கி நிற்காமல் களத்திற்கு வந்து நின்று தங்களுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பெண்களில் ஆண்களில் நிறைய நபர்கள் பரிபூரணத்துவம் பெற்றுவிட்டார்கள். பெண்களில் பூரணத்துவம் அடைந்தவர்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள் மரியம் பின்த் இம்ரான். இம்ரான் அவர்களின் மகளார் மரியம். ஆசியா இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனின் துணைவியார் ஆசியாம். ஹதிஜா பின்த் ஹுவைலித், ஹுவைலித் பெற்றெடுத்த ஒரு அதி அற்புதமான மங்கை நபிகளின் துணைவியார் ஹதீஜா, பிரார்த்தியார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இவர்கள் மூவரையும் இங்கே அடையாளப்படுத்தியதற்கு முக்கியமான காரணம் உண்டு. இவர்கள் மூவரின் வாழ்க்கையிலும் போராட்டம் நிறைந்திருந்தது. ஹஜ்ரத் சய்யிதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாமல் கருவை சுமக்கிறார்கள். அந்த கருவை சுமந்ததிலிருந்து அதை பெற்றெடுக்கும் வரை என்னென்ன சிரமங்களை அவர்கள் பட்டார்கள் என்பதை மரியம் என்ற அத்தியாயத்தை நீங்கள் முதல் சில வசனங்களை படித்து பார்த்தால் தெரியும். அதற்கு பிறகு பெற்றெடுத்த பிள்ளை ஆண் குழந்தை, அழகான குழந்தை, நபியாக வரப்போகிறது என்கின்ற சுப செய்தியை கொடுத்து அனுப்பப்பட்ட குழந்தை. இவ்வளவு சுப செய்திகள் இருந்தாலும் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? ஆண் துணை இல்லாமல் எப்படி மரியம் கருவுற்றாள்? தவறு செய்து விட்டாரா? ஏதாவது செய்யக்கூடாத காரியத்தில் ஈடுபட்டு விட்டாரா? நல்ல சிறந்த பாரம்பரியமும் பேரும் பெற்ற குடும்பத்தில் பிறந்த பெண்ணாச்சே, இம்ரானின் மகளாச்சே என்று ஊரும் உலகமும் பேச துணிந்தது. அதை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சாமர்த்தியத்தை கொண்டு, அல்லாஹுவின் பேரருளை கொண்டு களத்தில் நின்று அதை எதிர்கொண்டார்கள். என்ன இப்படிலாம் பேசுறீங்க? என்னை அப்படி பேசலாமா? நான் உங்களில் யாரு? ஒரு மிகச்சிறந்த பாரம்பரிய குடும்பத்தில் சொந்தக்கார பெண்ணாச்சு, உங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த இம்ரானின் மகளாச்சு என்றெல்லாம் பேசவில்லை. களத்தில் நின்று தான் பத்தினி, தான் தூய்மையானவர், எனக்கும் தவறுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நின்றார்கள். அதை உள்வாங்கினார்கள். அல்லாஹ் நிச்சயம் இதற்கான வெளிச்சத்தையும் விடியலையும் தருவான் என்ற நம்பிக்கையில் நின்றார்கள். அல்லாஹ் கொடுத்தான் ஆச்சரியத்தை, குழந்தையை பேச வைத்தான். குர்ஆன் சொல்லுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் பேசினார்கள். பச்சிலம் குழந்தையாக, தவழுகிற பிள்ளையாக, கையில் மடியில் சுமக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாய் திறந்து பேசினார்கள். இன்னி அப்துல்லாஹ்,
நான் அல்லாஹுவின் அடிமை, ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, எனக்கு வேதத்தை அல்லாஹ் தரப்போகிறான், என்னை நபியாக அல்லாஹ் அனுப்ப போகிறான். வபர்ரம்பி வாலிததி, என் தாய் பத்தினி, அவர்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள், நன்மையின் மொத்த உருவம் என் தாய் என்று அந்த குழந்தை பேசியதை குர்ஆன் பதிவு செய்கிறது. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த நெருக்கடியான நிலையிலும் கூட நின்றார்கள் களத்திலே, தங்களுக்கான குணத்தோடு, நேர்மையான சிந்தனையோடு, இறை உதவி கிடைக்கும் என்கின்ற மேலான லட்சியத்தோடு நின்றார்கள். வாழ்க்கையில் ஜெயித்தும் காண்பித்தார்கள். ஃபிரௌன் தான் ரப்பு என்று சொன்னவன், நான் தான் உங்கள் யாவரையும் படைத்தவன், அன ரப்புக்குமுல் அலா, உங்களுடைய மேலான உயர்ந்த இறைவன் கடவுள் நான் தான் என்று ஊர் உலகத்தில் எல்லாம் சொல்லிக்கொண்டு தனக்கான ஆதரவுகளை பயத்தை கொண்டு திரட்டி கொண்டிருந்தான். என்னை ஏற்க மறுத்தால் அதற்கு நான் தரும் கூலி மரணம், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு விலையாக நீங்கள் தருவது உங்கள் உயிரை என்று பயம்புறுத்தி அச்சுறுத்தி நான் இறைவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவர்கள் வீட்டில், ஃபிரௌனின் வீட்டில், அந்த ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்த ஆசியா அம்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பெண்மணி, அவர்கள் எவ்வளவு தூய்மையோடு அந்த களத்தை எதிர்கொண்டார்கள், எவ்வளவு பக்குவமாக அதை கடந்து போனார்கள். உன்னையும் என்னையும் உலகத்தையும் படைத்து ரட்சிக்கக்கூடியவன் ஏக இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை எவ்வளவு தூரம் துணிச்சல் மிக்க தைரியத்தோடு சொன்னார்கள் என்பதை குர்ஆன் அழகாக எடுத்து எம்புகிறது. அது மட்டுமல்ல, அவர்களின் வீரத்திற்கும் அவர்களின் இறை நம்பிக்கைக்கும் அவர்களுக்கு இருந்த நெஞ்சுறுதிக்கும் அல்லாஹ் கொடுக்கும் அங்கீகாரமாய் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த பெண் உலகத்தில் இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கும் முன்னுதாரணம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த ஆசியா அம்மா, இவர்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல், இவர்களுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையின் அழுத்தம், ஆழம், இதுவெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் வேண்டும். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், இறை நம்பிக்கை கொண்டோருக்கு ஃபிரௌனின் மனைவியான ஆசியா அம்மாவை நான் உதாரணமாக தருகிறேன் என்று அல்லாஹ் உதாரணம் காட்டினான். அந்த களத்தில் அவர்கள் நின்று, நீங்கள் யோசிக்க வேண்டும், ஊரும் உலகமும் தன் கணவரை பார்த்து இறைவன் கடவுள் என்று சொல்கிறது. ஆனால் அதை எதிர்த்து நின்று துணிச்சலாக, நீ கிடையாது இறைவன், உன்னை படைத்தவன், உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பவன், உலகத்தின் மகா சக்தி மிக்கவன் ஏக இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை சொல்வதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும், எவ்வளவு தைரியம் வேண்டும். என் வீட்டிலே இருந்துட்டு நான் தர்ற சாப்பாடையே சாப்பிட்டுட்டு எனக்கு கீழே பணிவிடை செய்யக்கூடிய நிலையில் இருந்து கொண்ட நீ என்னை எதிர்த்து பேசுவதாய் என்பது மட்டுமல்லாமல், உயிருக்கே ஒரு கட்டத்தில் நெருக்கடி ஏற்படுகிற சூழல் வந்த பொழுதும் கூட தன்னுடைய ஏகத்துவத்திற்காக வேண்டி உண்டான போராட்டத்தை அந்த பெண்மணி விடவே இல்லை. அல்லாஹ் அங்கீகரித்தான். ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன்னுதாரணமாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். இது ஒரு போராட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது அவதூறு சொல்லி, அவர்களுக்கு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மனதால் நெருக்கடியை கொடுத்து, அவர்களுடைய குடும்பத்தின் மீது ஒரு கரையை ஏற்படுத்தி, அதிலிருந்து மீள முடியாத அளவிற்கு தலைகுனிவை கொடுக்க வேண்டும் என்பது எதிரிகளின் திட்டம். அந்த திட்டத்தை மிகச்சரியாக அவர்கள் செயல்படுத்தவும் செய்தார்கள். ஊர் முழுக்க பேச்சு ஆயிஷா அம்மாவின் நடத்தை குறித்து உண்டான பேச்சு. ஆயிஷா அம்மாவின் நடத்தையில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். வேறு ஒரு ஆணோடு தொடர்பு படுத்தினார்கள். எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய மனச்சுமையை, பாரத்தை பெருமானாருக்கு மட்டுமல்ல, நபிகளை ஏற்றுக்கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அது கொடுத்தது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மேலதான் அந்த குற்றச்சாட்டு, அவங்களுடைய நடத்தையின் மீதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்தி அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தையை ஹதீதுகள் பதிவு செய்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் யாவரும் கொடுக்கும் எந்த ஆறுதலையும் நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எனக்கு ஆறுதலை நிச்சயம் அரிசிக்கு அதிபதியாக இருந்த அல்லாஹ் தருவான் என்று நம்புகிறேன். அதற்காக நான் நிச்சயம் களத்தில் நின்று போராடுவேன். அரிசின் அதிபதியான அல்லாஹ் எனக்கு ஆறுதல் தருவான். நான் உண்மையானவள்,
நான் பத்தினி, பத்தரை மாத்து தங்கம் நான் என்பதை அல்லாஹ் நிரூபிப்பான் என்பது எனக்கு நிச்சயம் தெரியும். அதற்காகவே நான் நிற்பேன் களத்திலே என்றார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. எல்லாரும் கொடுத்த ஆறுதலையும் தூக்கி ஓரம் வைத்துவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கொடுத்த ஆறுதலை கூட அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் தரும் ஆறுதல் எனக்கு பெரிது என்று நம்பிக்கையில் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா பேசினார்கள். களத்தில் நின்றார்கள். குர்ஆன் சூரத்து நூர் என்கின்ற அத்தியாயத்திலே இது விஷயமாக 10 வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். 10 வசனத்தை இறக்கி கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார், அவர்களின் நடத்தை எவ்வளவு உயர்வானது, அவர்கள் எவ்வளவு உண்மையானவர்கள், தூய்மையானவர்கள், இந்த வேலைக்கெல்லாம் யார் காரணம், யார் இந்த அவதூறை செய்தது, அவதூறு குற்றம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை, என்ன குற்றம், அவர்கள் எவ்வளவு இழிவானவர்கள் என்பதையெல்லாம் அந்த 10 வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுக்கி சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குடும்பத்தின் மீது ஏற்பட்ட அந்த கரையை நீக்கினான் என்பது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் போராட்ட குரலுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தான். எனவே பெண்கள் போராட்ட களத்தில் இறங்கி விடுவார்களே ஆனால் உறுதியாக நிற்பார்கள், கடைசி வரை நிற்பார்கள். பல வரலாற்று புகழ்பெற்ற பெண்களின் வரலாற்று வரிகளை வாசிக்கிற பொழுது உள்ளபடியே மெய்சிலிருக்க வைக்கிறது. உஹது போர்க்களம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை திட்டமிட்டே எதிரிகள் பரப்புகிறார்கள். முஸ்லிம்களுக்கு அதன் மூலம் ஒரு தொய்வை தர வேண்டும், களத்தில் நிற்கும் முஸ்லிம்களின் உளவியல் ரீதியாக அவர்களை பின்னடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை அப்படியே பரப்புகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உள்ளபடியே இறக்கவில்லை. அவர்களின் பல் உடைக்கப்பட்டது, அவர்களுடைய முகம் கோரையாக கிழிக்கப்பட்டது. ஹதீஸிலே வருகிறது, உஹது களத்திலே பல சஹாபாக்கள் தங்களை அரணாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்தார்கள். நபிகளின் உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் நாங்கள் ஏற்படுத்த விடமாட்டோம் என்று சூளுரைத்தவர்கள் அல்லவா சஹாபாக்கள். எங்கள் உயிரை விட, எங்கள் குடும்பத்தாரின் உயிரை விட, எங்களுடைய பொருளாதாரத்தை விட, எங்கள் ஊரை விட, நாங்கள் சேர்த்து வைத்த சொத்து பத்துகளை விட நாங்கள் உங்களை நேசிப்போம், உங்களுக்காக வேண்டி உயிரையும் கொடுப்போம் என்று துணிந்தவர்கள் சஹாபாக்கள். எனவே உஹது போர்க்களத்தில் பெருமானாரை சுத்தி ஒரு பெரிய டீம் நின்னது. அந்த டீம் தான் அரணாக நின்றது பெருமானாருக்கு. அதுல நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க. குறிப்பாக அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்களிப்பெல்லாம் மகத்தானது. ரசூலுல்லாஹ் நினைவு கூறுகிற பொழுதெல்லாம் அபூ துஜானா உஹது களத்திலே என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தார், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள் என்று ஸ்லாகித்து பெருமிதத்தோடு சொல்வார்கள். அப்படி பாதுகாத்தவர்களில் ஒரு குடும்பம் இருந்தது. அது யாருடைய குடும்பம்? உம்மு அம்மாரா என்ற சஹாபிய பெண்ணின் குடும்பம். அவருடைய கணவர் ஸைத், அவர்களுடைய 2 ஆண் பிள்ளைகள் ஹபீப் இப்னு ஸைத், அப்துல்லாஹ் இப்னு ஸைத். இந்த 4வரும் பெருமானாரை சுற்றியே வருகிறார்கள். எங்கிருந்து எந்த விதமான ஆபத்து வந்தாலும் இவர்கள் போய் தடுத்து தன் உடம்பிலே அதை வாங்கிக் கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகத்தின் மீது வாளை எடுத்து வீச வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்தவன் இப்னு கமீஆ. அந்த வெட்டையும் அந்த காயத்தையும் உம்மு அம்மாரா தன்னுடைய தோல் புஜத்தை காட்டி வாங்கிக் கொள்கிறார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹுடைய தோல் அறுபட்டு விட்டது. அந்த தோல் புஜத்திலிருந்து ரத்தம் அப்படியே வழிந்து சொட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவருடைய மகனை கூப்பிட்டு, உங்க அம்மாவை பார்ப்பா, காயம் பட்டிருக்குது, ரத்தம் வருது, அவங்கள கவனி என்று மகனிடத்திலே தாயின் காயத்திற்கு ஆறுதல் சொல், அதற்கு மருந்திடு, அதை கவனித்துக்கொள் என்று சொல்லும் நேரத்திலும் கூட ஹபீப் இப்னு ஸைதினுடைய கண்களும் அப்துல்லாஹ் இப்னு ஸைதுடைய கண்களும் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் கண்களும் அவருடைய துணை கணவன் ஸைத் ரலியல்லாஹுவின் கண்களும் எதிரியை நோக்கியே இருந்தது. எங்கிருந்தோ அம்பு வருகிறதா, நபியை தாக்கி விடுமா, எப்படி நான் பாதுகாக்க போகிறேன் என் நபியை என்ற ஏக்கத்தோடு தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவங்களுடைய இந்த குடும்பத்தார்கள் செய்த இந்த செயலெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தம் எல்லாம் முடியும் நேரத்திலே உம்மு அம்மா ரலியல்லாஹு பக்கத்துல கூப்பிட்டு, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் எவ்வளவு வீர தீரமாக களத்தில் நின்று என்னை காத்தீர்கள்,
அடியையும் இரத்தத்தையும் காயங்களையும் நீங்கள் வாங்கிக் கொண்டு என்மேல் ஒரு சிறு துரும்பும் விழாத அளவிற்கு என்னை பாதுகாத்தீர்களே, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த போராட்டம், இந்த தியாகம் எல்லாம் அல்லாஹ்விற்காக, அதற்கடுத்து உங்களுக்காக. உங்களிடத்தில் நான் என்ன பெரிதாக எதிர்பார்க்க போகிறேன்? இந்த தியாகத்தையும் இந்த இரத்தத்தையும் சொட்டிவிட்டு இதற்கு பிரதிபலனாக உலகத்தையா நாங்கள் கேட்க போகிறோம்? இல்லை நபியே, உங்களின் இந்த திரு சந்திப்பு, உங்களின் இந்த மகத்துவமான இந்த தொடர்பு எனக்கு நாளை சொர்க்கத்திலும் வேண்டும், எனக்கும் வேண்டும், என் குடும்பத்துக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், என் குடும்பத்துக்கும் வேண்டும் என்றார்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தான் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், இந்த உம்மு அம்மாராவினுடைய குடும்பம், இந்த பெண்மணியை, இவருடைய பிள்ளைகளை, இவருடைய கணவனை நாளை மறுமையிலே எனக்கு நெருக்கமானவர்களாக நீ ஆக்கி வைத்து விடு. நாளை மஹ்ஷரிலே அவர்களை என்னோடு சேர்த்து விடு. சொர்க்கத்திலே அவர்கள் எனக்கு நெருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தரத்தில், அந்த அந்தஸ்தில் அவர்களை வைத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, நபியை காக்க வேண்டும் என்பதின் மீது உண்டான அந்த போராட்ட வெறி, அந்த குணம், நபியின் மீது துரும்பு பட்டுவிடக் கூடாது, அவர்களை எந்த ஒரு ஆபத்தும் வந்து தீண்டிவிடக் கூடாது என்பதின் மீது ஒரு குடும்பமே சேர்ந்து எடுத்த அக்கறை நபிகள் நாயகத்திலிருந்து துஆவை பெற்று தந்தது. அதற்கு மூலகர்த்தாவாக இருந்தவர்கள், காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் சையதத்துனா உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே நானும் நபின்னு ஒருத்தன் சுத்தி நடந்தான் சொல்லிட்டு, முசைலமா என்பது அவனுடைய பெயர். வரலாற்றிலே கத்தாப் என்ற பெயரோடே அடையாளப்படுத்தப்படுகிறான், பொய்யன் முசைலமா. இந்த முசைலமாவிடத்திலே தூதுவராக இந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. பொதுவாகவே போர் மரபு, ஒரு நாட்டின் மரபு, வெளிநாட்டிலிருந்து தூதுவர் இங்கே வந்தால் அந்த தூதுவரை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவருடைய உயிருக்கு, அவருடைய உடைமைக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அது அந்த நாட்டின் மீது கடமை இல்லையா? இவர் தூதுவராக போயிருக்கிறார். பொய்யன் முசைலமா ஹபீப் ரலியல்லாஹுவை சித்திரவதை செய்து கொன்று விட்டார். உம்மு அம்மா ரலியல்லாஹு ரொம்ப பெரிய வருத்தம், மனசுல கஷ்டம். மகன் தூதுவராக சென்றவர் அப்படி அங்கே அநியாயக்கார முசைலமாவின் கையிலே இறந்து விட்டாரே என்று வைராகியம் கொண்டார்கள். இந்த முசைலமாவுக்கு எதிராக நானும் களத்தில் நிற்பேன், இறைவன் வாய்ப்பு தந்தால் அவனை நேருக்கு நேர் போர்க்களத்திலே சந்திப்பதற்கும் நான் தயார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் வாய்ப்பு தந்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்திலே ஒரு யுத்தம் நடந்தது, யமாமா யுத்தம் என்று சொல்வார்கள். முசைலமாவுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம். அந்த யுத்தத்திலே உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா முசைலமாவை எதிர்கொண்டார்கள். உஹது களத்திலே தோல் புஜத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சிந்தியது. இந்த யமாமா யுத்த களத்திலே ஒரு கையே அருந்து போனது, ஒரு கை மொத்தமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களின் எண்ண பிரகாரம் அந்த யுத்தத்திலே முசைலமா கொல்லப்பட்டார். கொல்லப்படுவதற்கு காரணமாக இந்த உம்மு அம்மாரா பெத்தெடுத்த பிள்ளை அப்துல்லா இப்னு ஸைத் காரணமானார். முசைலமா ஒரு பிள்ளையை கொன்னான், அதுக்கு பழி தீர்க்கும் விதமாக வாய்ப்பு கிடைத்தால் அவனுக்கு எதிராக நான் போர்க்களத்திற்கு வந்து போராடுவேன் என்று சூளுரைத்த உம்மு அம்மாராவிற்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்தான். அவர் பெத்த மகனாலே முசைலமா கொல்லப்பட்டார் என்ற செய்தியை வரலாறு சொல்லுகிறது. நான் எதுக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்றேன்னா, ஒரு கை இழந்து ஒற்றை கையோடு அந்த பெண்மணி மதீனாவிலே வீட்டிலேயே இருப்பார்களாம். பெரும்பாலும் பொது இடங்களுக்கு வராமல் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு விசாரிச்சாங்களாம், உம்மு அம்மா ரலியல்லாஹு பார்க்கவே முடியறது இல்லையே, என்ன ஏது என்று கேட்கும் பொழுது விவரம் சொன்னாங்களாம். அந்த அம்மாவுடைய ஒரு கை போனதுக்கு பிறகு பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகளில் அவர்கள் பங்கெடுப்பதில்லை. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அந்த அம்மாட்ட போய் சுப செய்தி சொல்லுங்க, அவங்க உறுப்பில் ஒரு உறுப்பு அவர்களிடத்திலிருந்து ஷஹீதாகி சொர்க்கத்துக்கு போய்விட்டது, அவர்களை வரவேற்க வேண்டி முன்னாலேயே போய்விட்டது. அவர்களின் ஒரு உறுப்பு சொர்க்கத்திற்கு போய்விட்டது, அவர்கள் உடல் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போக மிச்சம் இருக்கிறது. அவர்கள் ஏன் வராமல் தயக்கப்பட்டு உள்ளே இருக்க வேண்டும்? இது அல்லாஹ்வின் பாதையில் போர்க்களத்திலே போராடியதின் மூலமாக இழந்த இழப்பல்லவா, இந்த இழப்பை கொண்டு பெருமைப்படவல்லவா செய்ய வேண்டும் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கிறோம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பெண்களின் போராட்ட குணம் வலிமையானது.
வரலாறு நெடுகிலும் எடுத்த அந்த போராட்டங்களில் எல்லாம் பெண்கள் ஒரு தீர்க்கமான வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? கர்நாடகாவிலே உங்களுக்கு தெரியலாம், புர்காவுக்கு எதிராக, பர்தாவுக்கு எதிராக கோஷ்டிகள் சேர்ந்து கோஷம் போடுகிற பொழுது முஸ்கான் என்ற ஒரு பெண் வீரத்தின் அடையாளமாக கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு அந்த தன்னுடைய தைரியத்தையும் துணிச்சலையும், களத்தில் எவ்வளவு நபர்கள் சேர்ந்து இருந்து எனக்கு எதிராக கோஷமிட்டாலும் என் கையில் இருப்பது அல்லாஹுவின் தாரக மந்திரம், இதை வைத்துக் கொண்டு உங்களை மட்டுமல்ல உங்களை தூண்டுகிற நபர்களையும் போராட நான் தயார் என்று அந்த முஸ்கான் சொன்ன அந்த வார்த்தை உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது. சிஏ என்ஆர்சி போராட்டங்கள் சமயத்திலே பல்வேறு விதமான காட்சிகளை காண முடிந்தது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த பெண்ணின் பெயர் சபூரா சர்க்கார், கர்ப்பம் தரித்த மாணவி. அந்த பெண்ணை போராட்டத்தில் கலந்து கொண்டீர்கள் என்பதற்காக வேண்டி ஊப்பா சட்டத்திலே அரசு கைது செய்கிறது. ஊப்பா என்றால் UIPA, வெளியே வர முடியாத அளவிற்கு உண்டான ஒரு சட்டம், ஜாமீன் எடுக்க முடியாது. ஆனால் மனம் தளரவில்லை. கர்ப்பிணியான பெண், வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெண், இருந்தாலும் நாட்டின் நீதிக்காக, ஒரு சமூகத்தின் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதிக்கு எதிராக நான் இதை சந்தித்திருக்கிறேன், சிறை செல்ல நான் தயார், நான் சிறைக்கு சென்றும் போராடுவேன், இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவேன், இதற்காக வேண்டி நான் குரல் கொடுப்பேன் என்று அந்த சபூரா சர்க்கார் போன்ற பல பெண்கள் களத்தில் நின்றார்கள். நின்றதின் வெளிப்பாடுதான் 2020 BBC உலகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்திய பெண்களின் பட்டியலை வெளியிட்டது. அந்த பட்டியலிலே முஸ்லிம் பெண்கள் மட்டும் உலகளாவிய அளவிலே அதிர்வலையை ஏற்படுத்திய பெண்களில் முஸ்லிம் பெண்கள் 20 பெண்கள். அந்த 20 பெண்களில் முக்கியமாக இந்தியாவிலே ஒரு பெண் உண்டு. அந்த பெண் தான் பில்கிஸ் தாதி. சிஏஏ என்ஆர்சியினுடைய அந்த காலகட்டத்திலே இந்தியா முழுக்க பல இடங்களிலே ஷாகின் பாக்குகள் உருவானது. எல்லாரும் தன்னெழுச்சியாக வந்து ஒரு இடத்திலே அமர்ந்து இந்த கருப்பு சட்டத்தை, இந்த அநீதியை, அக்கிரமத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் இல்லையா? இதற்கு தூண்டுகோலாக முதல் புள்ளி வைத்து ஆரம்பித்தவர் யார் என்றால் 82 வயது நிறைவான பில்கிஸ் தாதி என்ற அந்த வயதான பாட்டி தான். அந்த அம்மா தான் இதற்கு புள்ளி வைத்தார்கள். இந்தியா முழுக்க இந்த ஷாகின் பாக்குகள் பெருகி வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட ஆங்காங்கே பல பகுதிகளிலே ஷாகின் பாக்குகள் உருவானது. போராடினோம், குரல் கொடுத்தோம், அநீதிக்கு எதிராக நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்தோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு பெண் நினைத்தால் களத்தில் நின்று நீதிக்காக எவ்வளவு தூரமும் போராட முடியும் என்பதை வரலாறு நெடுகிலும் பல பெண்கள் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். 2002 குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை அரங்கேறியது. நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய உயிரெல்லாம் சின்னாபின்னமாக சிதைக்கப்பட்டது. உள்ளபடியே இதற்கு மறைமுகமான ஆதரவை அரசும் அதிகாரமும் கொடுத்தது. கைகட்டி காவல்துறை வேடிக்கை பார்த்தது. அந்த நேரத்தில் அந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் மௌனியாக இருந்தார். தூண்டிவிட்ட நபர்களில் ஒருவராக இருப்பாரோ என்ற சந்தேகமும் கூட எழுந்தது. இதையெல்லாம் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று மும்பையைச் சேர்ந்த அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாற்று வேட தோட்டத்திலே வந்தார். அவர் ஒரு பத்திரிகையாளர். அந்த அம்மாவுக்கு பேரு ராணா அய்யூப். வந்து குஜராத்தில், அகமதாபாத்தில், வதோதராவில் சுத்தி குஜராத்தை முழுக்க சுத்தி உண்மையை கண்டறிந்து இந்த கலவரத்திற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார், தூண்டிவிட்டவர் யார், உள்ளபடியே இது யதார்த்தமாக நடந்த வன்முறையா அல்லது திட்டமிட்டு நடைபெற்ற கலவரமா என்பதை அக்கு வேறு ஆணி வேறு கிழித்து தி குஜராத் ஃபைல்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை உலக அரங்கிலே சமர்ப்பித்தார். தமிழிலும் கூட அந்த நூல் வந்திருக்கிறது, குஜராத் கோப்புகள் என்று. அந்த பெண்மணி இதற்காக வேண்டி உழைத்த நாட்கள் வருடங்களை தாண்டி உழைத்தார். உயிருக்கே ஆபத்து என்கிற நிலையெல்லாம் ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது. இருந்தாலும் இங்கே நடந்த அக்கிரமத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய சதி வேலைகள் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும். இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளின் தலையீடு இருக்கிறது. மதம் என்ற போர்வையில் எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்திற்கு எதிராக
கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை இருக்கிறது என்பதை அந்த புத்தகத்தின் வழியாக ராணா அய்யூப் உலகத்திற்கு தெரிவித்தார், உலகத்திற்கு கொண்டு வந்தார். நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த மொத்த காலமும், ஆய்வின் மொத்த காலமும் மொத்தமும் ராணா அய்யூப் சொல்கிறார், நான் அதாவது கீழே விழுந்து விட்டால் மிகப்பெரிய பாதாளம், அப்படியான ஒரு நெருக்கடியான நிலைதான், என் உயிருக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான், இருந்தாலும் நான் நிலைத்து நின்று அதையெல்லாம் திரட்டினேன், கொண்டு கொடுத்தேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். இப்ப போராட்ட களத்தில் நீதிக்கான குரலாய், அசத்தியத்தை எதிர்க்கும் குரலாய், அல்லாஹ்விடத்திலிருந்து நீதியை வாங்குவதற்கான குரலாய் பெண்களின் குரல் நாயகத்தின் காலம் தொட்டு, நல்லோர்களின் காலம் தொட்டு இன்னைக்கு வரை இருக்கத்தான் செய்து. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியலாம், அதே 2002 குஜராத்தினுடைய அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் பில்கிஸ் பானு. நான் கூட சில வாரங்களுக்கு முன்பு அது சார்ந்த செய்திகளை பேசியிருக்கிறேன். பில்கிஸ் பானுவின் அந்த கொடூரம், அந்த பெண்மணியின் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவலம் உள்ளபடியே மனதை உழுக்க செய்யக்கூடியது. கருவுற்றிருந்த பெண்ணை காமுகர்கள் 11 நபர்கள் சேர்ந்து கற்பழித்து சின்னாபின்னப்படுத்தி, அவரின் குடும்பத்திலே 7 நபர்களை கொன்று ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு எதிர்ப்பையும் உள்வாங்கிக் கொண்டு இதை செய்தவர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 20 வருடங்கள் போராடுகிறாள் அந்த பெண்மணி பில்கிஸ் பானு. குஜராத்தில் நடந்த சம்பவத்தை குஜராத்திலேயே கேஸ் போட்டா நிக்காது, இங்க அப்படி மாத்தி விட்டுருவாங்க, இதை அப்படி தலைகீழாக புரட்டி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி மத்திய பிரதேசத்திலே மகாராஷ்டிராவிலே இந்த வழக்கு மாற்றப்படுகிறது. மகாராஷ்டிராவிலே வழக்கு மாற்றப்பட்டு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்று குறைக்கப்படுகிறது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 ஆகஸ்ட் 15 நாடு முழுக்க சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே குஜராத்தினுடைய நீதிமன்றம் செய்த வேலை என்ன தெரியுமா? இந்த 11 நபர்களும் இந்த வழக்கில் குற்றமற்றவர்கள் என்று அந்த 11 பேரையும் விடுவிச்சாங்க. விடுவிச்சது மட்டுமல்ல, வெளியே வந்த பின்னாடி என்னமோ தியாக செயலை செய்ததை போன்று அவர்களின் ஆதரவாளர்கள் அவர்களை வரவேற்ற விதத்தை பார்த்தால், மாலை போட்டு இனிப்பு கொடுத்து பட்டாசுகள் வெடித்து, இந்த குற்றச் செயலை செய்தவர்கள், ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை சிதைத்தவர்கள், அந்த குடும்பத்தில் 7 நபர்களை இறப்புக்கு காரணமானவர்கள், இவர்கள் வெளியே விட்டதே பெரிய தப்பு. இங்க கூவான்னு கும்பிட்டு இருக்கோம், அப்பாவி சிறைவாசிகள் வெளியே விடுங்கள், அவர்களுக்கும் குற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று. இதை கேட்பதற்கு நாதி இல்லை, இதற்கான பதிலை சரியாக கொடுப்பதற்கு திராணி இல்லாதவர்கள் நிறைய சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மொத்தமாக சிதைத்து நிர்மூலமாக்கி அந்த குற்றவாளிகள் வெளியே விடப்படுகிறார்கள். வெளியே வந்த நாளை பெருசா கொண்டாட்டமா வெளிப்படுத்தப்படுது. 1.5 வருஷம் ஆச்சு அந்த நிகழ்ச்சி நடந்து. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லியினுடைய ஹைகோர்ட்டில் இருந்து, அந்த ஹைகோர்ட்டினுடைய நீதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய PV நாகரத்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நீதிபதி அழகான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். குஜராத்தின் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இவர்களை 11 நபர்களை விடுவிப்பதற்கு? வழக்கு நடப்பதோ மகாராஷ்டிராவில். உங்களுக்கு அந்த 11 நபர்களை விடுவிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே விடுவிக்கப்பட்ட 11 நபர்களை மறுபடியும் சிறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அவர்கள் உள்ளபடியே குற்றவாளிகள், அவர்கள் குற்றத்திற்கான தண்டனையை அவர்கள் சிறை கம்பிகளுக்குள்ளே இருந்து அனுபவிக்க வேண்டும் என்ற செய்தியை, என்ற ஒரு தீர்ப்பை PV நாகரத்னா என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதி வழங்கியிருப்பதை உள்ளபடியே ஒரு நீதியின் குரலாய் நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணினுடைய போராட்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வெகுமதியாக கூட இதை பார்க்கலாம். அந்த அம்மா சொல்றாங்க, யாரு? பில்கிஸ் பானு, இந்த 1.5 வருஷமா நான் சிரிப்பை தொலைச்சிட்டேன். ஏன்னா நேரடியாக இவர்கள் குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த 11 பேரும் என் விஷயத்திலே, என் குடும்பத்தினுடைய விஷயத்திலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள். அவர்கள் குற்றமற்றவர்களாக விடுவிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தின் நிலை என்ன? இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தின் நிலை என்ன? அங்கே உள்ளபடியே பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்காதா என்ற ஏக்கமும் தவிப்பும் எனக்கு இருந்தது.
இன்று வெளியிட்ட இந்த தீர்ப்பின் வழியாக நான் உள்ளபடியே சிரிப்பை இப்பொழுதுதான் நான் வெளிப்படுத்துகிறேன். 1.5 வருஷமாக சிரிப்பை தொலைத்து விட்டேன். எனக்கு பல கொலை மிரட்டல்கள் வந்தது. என் வீட்டை நான் பல முறை காலி செய்து மாத்தி மாத்தி போயிருக்கிறேன். 20 முறை வீடுகளை மாத்தி இருக்கிறேன். நிச்சயம் நீதி இந்த நாட்டிலே வெல்லும் என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு காரணம், இந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணம் என்று பில்கிஸ் பானு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கேதான் நாம் ஒன்றை கவனப்படுத்த வேண்டும். வெத்து கோஷமாக ஒரு கோஷம் போட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பேட்டி பச்சாவ், பேட்டி பச்சாவ், பெண் பிள்ளைகளை பாதுகாருங்கள், பெண் பிள்ளைகளை பாதுகாப்போம் என்று. இதை யாரு சொல்றாங்களோ அந்த பயலுக தான் பில்கிஸ் பானுவினுடைய விஷயத்திலே இந்த வழக்கில் மாற்று கருத்தோடு அந்த குற்றத்தை செய்தவர்களை விடுவித்து அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்பது போன்று உண்டான ஒரு தோரணையிலே அவர்களை வெளியே விட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வார்த்தைகள் ஒன்று, செய்கிற செயல் வேறொன்று என்பதை இது காட்டுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்ல வருகிற செய்தி இதுதான். பில்கிஸ் பானுவை போன்று உண்டான நீதிக்கான குரலாய் பாதிக்கப்பட்ட மக்கள் நிச்சயம் நிலைத்து நிற்கிற பொழுது, போராட்ட களத்தில் நிலைத்து நிற்கிற பொழுது நிச்சயம் ஒரு கட்டத்தில் ஏக இறைவனின் உதவியும் கிடைக்கும், பொதுமக்களினுடைய ஆதரவும், நீதியின் பக்கம் நம்பிக்கை உள்ள மக்களினுடைய நிலையான ஆதரவும் கிடைக்கும் என்பதற்கு பில்கிஸ் பானு போன்ற பல நல்ல நீதிக்காக வேண்டி போராடுகிற மக்களினுடைய வாழ்க்கை உதாரணம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்வோம். எனவே இஸ்லாம் பெண்களை மேன்மைப்படுத்துகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை புர்கா போட்டு வீட்டுக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது நிறைய பேர் நினைச்சு வச்சிருக்காங்க. முஸ்லிம்கள்லாம் பொம்பளைங்களை வெளியே விட மாட்டாங்க, உள்ளே தான் வச்சிருப்பாங்க, எந்த காரியத்துக்கும் அப்படி அல்ல. புர்கா என்பது அவர்களுடைய உடலுக்கான திரையை தவிர்த்து அவர்களுடைய திறமையையோ அவர்களுடைய ஆற்றலையோ அவர்களுடைய சீரிய சிந்தனைகளையோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான செயல்பாடுகளையோ மறைப்பதற்கான திரை அல்ல என்பதை உலகம் முழுவதும் இஸ்லாம் தோன்றிய காலம் தொட்டு இன்னைக்கு வரைய முஸ்லிம் பெண்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். வல் ரஹ்மான் அப்படியான சிறப்பான சிந்தனை உள்ள நல்ல பெண்களாக நம்முடைய இல்லத்து பெண்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கிற, நீதியின் பக்கம் நிலைத்து நிற்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.